கார்த்திகை தீபம் வரப்போகிறது. எப்போ பார்த்தாலும் ட்ரெடிஷ்னலாக அப்பம் பண்ணி போர் அடிக்கிறதா? இப்போ ஒரு வாட்டி இந்த பனானா அண்ட் மஃபின் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் வாழைப்பழம் கனிஞ்சு போயிடுமா? அம்மா எப்பவுமே காசுக்கோ போகும்போது நிறைய வாழைப்பழம் வாங்குவாங்க. நம்ம 2-3 டேஸாக அதை சாப்பிடுவோம். திடீர்னு பார்த்தா எல்லா வாழைப்பழமும் கருப்பாயிடும். இப்பயும் உங்களுக்கு ஆச்சுன்னா தூக்கி போடாதீங்க, ஃப்ரீசரில் அப்படியே ஸ்டோர் பண்ணுங்க. இன்னைக்கு நான் அந்த ஃப்ரோசன் பனானா வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி பனானா நட் மஃபின் எப்படி பண்ணுறது உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாமா? இது பண்ணுறதுக்கு நம்மளுக்கு 1 1/4 கப் மைதா மாவு வேணும். இதோட பனானா ஃப்ளேவருக்காக 3 பனானா நான் இன்றைக்கி ஃப்ரோசன் பனானா எடுத்துருக்கேன், தோலை உரிச்சு வச்சுருக்கேன். அப்புறமா சர்க்கரை 1/2 கப் சர்க்கரை எடுத்துருக்கேன். அப்புறமா நம்ம நட்டு நம்ம என்ன வேணால் சேர்க்கலாம். நாளைக்கு வந்து பிக்கான்ஸ் எடுத்துருக்கேன். இந்த மாதிரி ஒரு கையளவு பிக்கான்ஸ். உங்களுக்கு வேணும்னா நம்ம வால்நட்ஸ், பாதாம் என்ன வேணால் சேர்க்கலாம். நான் இன்றைக்கி இது வீகனாக பண்ண போகிறேன், அதனால் இன்றைக்கி நான் தேங்காய் யூஸ் பண்ண போடுறேன். அப்படி இல்லைன்னா வீகனாக பண்ணலனாலும் நம்ம பட்டர் யூஸ் பண்ணாலும் நல்லா வரும். அதே அளவு தான் 4 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மைதா மாவும் நம்ம சேர்க்க வேணாம்னா நம்ம சப்பாத்திக்கு யூஸ் பண்ணுற கோதுமை மாவும் சேர்த்தா ரொம்ப நல்லா வரும். அதுக்கப்புறம் பால் வேணும். நான் 1/2 கப் பால் எடுத்துருக்கேன். வீகனால நான் இன்றைக்கி ஆல்மண்ட் மில்க் யூஸ் பண்ணுறேன். நாளைக்கு கொஞ்சம் சாக்லேட் சிப்ஸும் சேர்க்க போகிறேன், டார்க் சாக்லேட் சிப்ஸ். உங்களுக்கு இது வேணாலும் நம்ம சேர்க்க வேணாம். அதுக்கப்புறமா வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் 1 டீஸ்பூன். அப்புறமா 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர். அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. இப்போது நம்ம பனானா முதல்ல மேஷ் பண்ணணும். நம்ம மேஷ் பண்ணாதான் நம்ம இந்த மஃபினில் சேர்க்கும் போது நல்லாயிருக்கும். ஆனால் இந்த மாதிரி 3 தோல் உரிச்ச வாழைப்பழம் எடுத்துட்டு நம்ம ஒரு ஃபோர்க் வச்சு இது நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட் மாதிரி மேஷ் பண்ணிடலாம். ரொம்ப ஃபைனாக இருக்க வேணாம், ஆனால் ஒரு நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி இருக்கணும். அப்போ தான் நம்ம சேர்க்கும் போது ரொம்ப நல்லா வரும். இப்போது நம்ம வச்சுருக்க வாழைப்பழமை நல்லா நான் மாதிரி ஒரு பேஸ்ட் மாதிரி எடுத்துருக்கேன். இது நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இந்த மஃபினுக்கு ஒரு மாவு பண்ணுறதுக்கு 1 1/4 கப் வந்து மைதா இந்த மாதிரி ஒரு சலடையில் சேர்க்க போகிறேன். அப்போ தான் நல்லா ஸ்மூத்தாக வரும். இப்போது நம்ம சேர்த்து நல்லா சளிச்சிக்கலாம். இப்போ நான் வந்து 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடாவை இந்த மாவுக்குள்ளேயே நான் போட்டுட்டேன். இப்போ நம்ம சர்க்கரை சேர்க்கலாம். 1/2 கப் சர்க்கரை, இது வந்து 100 கிராம் உள்ளே சேர்த்துக்கோங்க. அப்புறமா ஒரு கையளவு பிக்கான்ஸு, அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒன்று வெட் இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணலாம். இதுக்கு 1/2 கப் பால். நான் இன்றைக்கி வந்து வீகனால ஆல்மண்ட் மில்க் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்படி இல்லைன்னா நான் சாதாரண பால் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய். நம்ம வச்சுருக்க இந்த பனானா பேஸ்ட்டு, கடைசியாக 1 டீஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் சேர்க்கலாம். இது சேர்க்கணும்னு அவசியம் இல்லை, ஆனால் சேர்த்து கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா கலந்துக்கலாம். அந்த மாதிரி இந்த மாவு நம்மளுக்கு வந்து 12 மஃபின்ஸ் வரும் கரெக்டாக. இந்த மாதிரி நல்லா கெட்டியாக இருக்கணும், ஆனால் ரொம்ப தனியாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நல்லா கலந்து வச்சுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நான் நெக்ஸ்ட் சாக்லேட் சிப்ஸ் சேர்க்க போகிறேன். 2 டேபிள் ஸ்பூன் டார்க் சாக்லேட் சிப்ஸ். அவனை 350 டிகிரிஸ்க்கு சூடு பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வச்சுருக்க மஃபின் பேட்டர் இந்த மாதிரி ஒரு ட்ரேயில் சேர்க்கலாம். நாளைக்கு ஒரு கப் கேக் ட்ரேயில் இந்த மாதிரி கப் கேக் மோல்ட்ஸ் வச்சுருக்கேன். அதில் நம்ம 3/4 இந்த பேட்டரை சேர்க்கலாம். இந்த மாதிரி ஒரு கரண்டி மாதிரி அதை எடுத்துகிட்டு இவ்வளோ சேர்த்துக்கோங்க. இது சரியாக இருக்கும். இப்போது அவன் 350 டிகிரிஸ்க்கு ப்ரீஹீட் ஆனோடனே நம்ம
வச்சிருக்க மஃபின் பேட்டரை உள்ளே வச்சுட்டு பேக் பண்ணலாம். எனக்கு 28 minutes ஆயிருக்கு இது பேக் பண்ண. இப்போ நம்ம மஃபினை எடுத்து வச்சிடலாம். ஒரு கூலிங் ரேக்கில் வச்சிடலாம், இல்லாட்டி இந்த மாதிரி அடுப்புலேயே வைக்கலாம்.